ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான க்யூட்டான ஒரு குட்டி பேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிவன்கண் பேகு, சிவன்கண் மாடலில் செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேஸ் தான் போட்டிருக்கோம். நார்மல் பேஸ் போட்டு மேலே வளர்ந்து வரது சிவன்கண் வச்சுருக்கோம். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் பிகினர். ஸோ மெஷர்மெண்ட்ஸு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ போடவே தெரியாது, கூடயே பின்ன தெரியாதவங்க கூட ஈஸியாக பின்னல அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் மகாலட்சுமி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஹேண்டில் போட்ட பேக்கோட வீடியோஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ணல. அதனால தான் இந்த குட்டி சிவன்கண் எடுத்து நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்ஸ் நாங்கள் படிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கான ரிப்ளை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க நம்ம அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, எப்படி இந்த கோடி ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கு நம்ம 2 கலரில் ஒயர் எடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ளூ கலர் ஒயரை 3 ஸ்கேல் அளவு விட்டு கட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே 3 ஸ்கேலில் 10 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். ஓகே, அது ஃபர்ஸ்ட் கலர். செகண்ட் கலரு செகண்ட் ஒயிட். ஒயிட்டில் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். ஒயிட்டை ப்ளூ கலர் ரெட்டையை மடித்து வச்சு அந்த அளவு விட்டு ஒயிட்டில் அதை மடக்கி ஒரு நார்மல் நாட் போட்டு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வந்து அடியில் இருக்கணும், கீழே இப்படி மடக்கி வச்சதில் லெஃப்ட் ஹேண்டில் ஒயிட்டுமு இந்த கட் பண்ணி வச்ச ஒயர் ரைட் ஹேண்ட்லேயும் வச்சு ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிறோம். பாக்ஸ் நாட்டு போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எத்தனை ஒயர் கட் பண்ணோம் மம்மி? நம்ம 10 ஒயர் கட் பண்ணிக்கிற ப்ளூவில் அந்த ஈவனாக இருக்குன்னு சொல்லி எல்லா ஒயரையும் செக் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாக்ஸ் நாட்டு 10 நாட் நம்ம போட்டுக்கிறோம். ஆமாம். ஸோ பேஸ் வந்து நம்ம நார்மல் பேஸ் தான் போடுறோம் இல்லையா? ஆமாம், ஓகே, பேஸ் நார்மல் பேஸ் தான் போடுறோம். எல்லாரும் சிவன்கண் பேஸும் போடுவாங்க. பிகினர்ஸ்க்கு வந்து சிவன்கண்ணில் பேஸ் போட்டால் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் நார்மல் போட்டுக்கலாம். இப்போ 10 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து அந்த ப்ளூ ஒயர் அளவே விட்டு அதை ஒயிட் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறோம். ரன்னிங் ஒயர் கட் பண்ணியாச்சு. இப்போ இது சென்டர் லைன் இல்லையா? ஆமாம், அதுக்கு ஒரு அடையாளம் வைக்கிறீங்க. ஒரு அடையாளம் கட்டி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி எவ்வளோ லைன்ஸ் போடணுமா? மொத்தம் 5 லைன் போடணும். இது சென்டராக வச்சு இதுக்கு லெஃப்ட் 2 லைன், ரைட் லைன் 2 லைன் போட்டு 5 லைன் ஆகிக்குது. ஓகே ஓகே, இப்போ 2வது லைன் நம்ம அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை பக்கத்தில் இருக்கிற ஒயிட் கலர் அளவே ஒயர் விட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நாட் பேஸ் நாட் போட்டுக்கிறோம். அந்த லைன் ஃபுல்லாக அதே மாதிரி நாட் போட்டு விட்டுக்கிறதா. ஸோ சென்டரை விட்டுட்டு அந்த சைடு 2, அதுக்கடுத்து 2, சென்டர் போக 4 லைன். ஆமாம், இப்போ நம்ம 5வது லைன். ஓகே, கவுண்ட் பார்த்தா 5th லைன் இது இல்லையா? ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து சென்டரில் விட்டுட்டு நம்ம வந்து லைன்ஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே வந்துட்டு இருக்க வேண்டியதான். 5 லைன் ஃபினிஷ் பண்ணிட்டு இருப்போம். ஆமாம், இப்போ இந்த நாட்டை போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி. ஓகே, ஸோ இது எப்படிமா இப்போ வந்து சாதாரணமாக போடுறங்காட்டி ஈஸியாக இருக்குமா? சாதாரண பேஸ் போடுறங்காட்டி ஆமாம், நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக குழப்பம் இல்லாமல் இருக்கும். மேலே வரும்போது சிவன்கண்ணை மாற்றிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம பேஸ் முடிச்சிட்டோம். 5 லைன் இருக்கு இல்லையா? ஆமாம். ஓகே, அடுத்து 5 லைன் இருக்கு. அடுத்து நம்ம ஒயிட்டை ரன்னிங் ஒயரை எடுத்து கொஞ்சம் விட்டுள்ள சொல்கிறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு நார்மல் நாட்டு போடுறப்போ. ஆமாம், ஒரு 4 நாட்டு தள்ளி நார்மல் நாட்டு ஒன்று எப்போது தான் போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம சிவன்கண்ணுக்கு வந்து சிவன்கண் இப்போ போடுறோம். அதுக்கு வந்து நம்ம அடியில் ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா? ஆமாம், அதை வெளியே எடுத்துக்கிறோம். ஆமாம், அது அடியில் இருக்கும். அது இப்படி வெளியில் எடுத்துக்கிறோம். ஒயிட் அடியில் விட்டு இந்த ப்ளூ ஒயரை வெளியில் எடுத்து அந்த சொரப்பான பகுதியை இப்படி மேல்கிட வர மாதிரி இந்த சைடு கீழ் ஒயரை மேலே மடித்து வச்சுக்கிறோம். அடுத்து ஒயிட் ஒயரை எடுத்து அந்த சொரப்பான பகுதியை பெருவிரலை வச்சு இழுத்துட்டு போய் பெருவிரல் வச்சு இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த ஆள்கட்டி விரலை வச்சு உள்ள மடக்கிக்கிறோம். ஓகே, மடக்கி இப்படி இந்த ப்ளூ லூப்பில் விட்டுக்கிறோம். ஓகே, இப்படி அப்புறம் இந்த ப்ளூ ஒயரை கீழே இருக்கிறது இல்லையா, இழுத்துட்டோம். அதை இழுத்து டைட் பண்ணிக்கிறோம். அடுத்து அதை மடித்து இந்த ஒயிட் லூப்பில் விட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். இந்த சைடு இழுத்து அந்த சைடு ஒரு இழுப்பு. ஆமாம். ஓகே, இப்போ இந்த 2 நாட்டு ஜாயின் ஆகிற மாதிரி வந்திருக்கு இல்லையா? ஆமாம், ஓகே, கீழே வந்து இது எப்பவுமே கீழே பேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் நாட்டே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். ஆமா, அடுத்த லைன்ல இருந்து கரெக்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மல் நட் போடுறோம்.
ஒரு நார்மல் நாட்டு, அப்புறம் ஒரு சிவன் ஒரு சிவன்கன். மறுபடியும் நார்மல் இப்போ போட்டுட்டு இருக்கிறோம். ஆமா. 3வது நாட்டு நார்மல் போடுறோம். நார்மல் நாட். அடுத்து நீ சிவன்கன் போடுவோமா? ஆமா. இப்ப பாரு. ஓகே ஓகே. இத இப்பறமா ஓகே இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு. அங்க 2 ப்ளூ இருக்கா? இப்ப அடுத்து வந்து நம்ம அந்த கார்னர்லயும் அதே மாதிரி தான் ஒன்னு மாத்தி ஒன்னு இப்ப எடுத்து வெளிய எடுத்து அந்த ஒயிட் ஒயரை வெளியில எடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த ஆள்கட்டி வரல மடக்கி அந்த லூப்ல சொருவி அதை கீழே இழுத்து டைட் பண்ணி இந்த ஒயரை எடுத்து அந்த லூப்ல போட்டுக்கிறோம். ஓ, லூப்ல விடணுமா? ஆமா. இப்ப டைட் பண்ணா சிவன்கன் நாட் வந்துருச்சு. ஓகே. சிவன்கன் வந்து கீழே படுத்துருக்கிற மாதிரி ஒன்று, மேலே நிற்கிற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? 2 ஆங்கிளில் சிவன்கன் வருது இல்லையே? ஆமாம்மா. இப்படி ஒன்று ஸ்லாண்டிங் வெர்டிகல் லைன் ஒரு வருது, இப்படி ஹாரிசான்டல் ஒன்று, 2 சிவன்கன் வருது இல்லையா? அது அதோட டிசைன் அப்படி வந்து அது மாதிரி தான் வரும். ஓ, டிசைன் அப்படி. ஓகே. இப்போ சிவன்கன் போட்டாச்சு. அடுத்தது அதே மாதிரி ஒரு சிவன்கன் ஒரு நார்மல் கன். ஆமா. நார்மல் கண் இல்ல, சாரி, நார்மல் நாட். சரி, அதே மாதிரி தான். கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க இன்னொரு டைம். ஆமா. அந்த அடி இருக்கிற ஒயிட் ஒயர் எடுத்து இந்த மாதிரி அந்த சொரசொரப்பான பகுதி மேலே வர மாதிரி திருப்பி வச்சுக்கிறோம். அடுத்து அந்த ஒயிட் ஒயரை ரன்னிங் ஒயர் எடுத்து ஆள்கட்டி வரல இப்படி இந்த மாதிரி மடக்கி உள்ள வச்சு இந்த ஒயரை டைட் பண்ணி மேலே அந்த லூப்புக்குள்ள விட்டுட்டு கீழ் ஒயர் எடுத்து போட்டு டைட் பண்ணா சிவன்கன். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் ஒரு லைட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு நார்மல் நாட்டு ஒரு சிவன்கன் நாட்டு. இப்போ நார்மல் நாட் போடுறோம், எப்போ போல பாக்ஸ் நாட் போட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லைனும் ஜாயின் ஆகி வர மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்க. இந்த மேலே இருக்கிற அடுத்தது பாருங்க, சிவன்கன் போடும்போது இந்த 2 லைனும் ஜாயின் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறீங்க, இப்படி திருப்பி வச்சுட்டு இது நான் சொல்கிறேன். அடுத்து அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் அம்மா சொல்லலை. இப்படி அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு கீழே அந்த லைனை இழுத்துக்கிறீங்க, இழுத்து டைட் ஆகிக்கும். இந்த சைடு இழுக்கும் போது ஒரு டைட் வந்துடும். சரிங்களா? இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு திரும்ப இதை மடக்கி அதே லூப்புக்குள்ளே அந்த ஒயிட் லூப்புக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா அந்த ப்ளூ லைன் எடுத்துட்டு அது மேலே போயிடும், அந்த ப்ளூ. ஓகே. ஸோ அது மேலே போயிட்டு இந்த லெஃப்ட் சைடு ஒரு இழுப்பு, ரைட் சைடு ஒரு இழுத்திங்கன்னா டைட் ஆகிக்கும். இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், நாங்கள் பின்னி வச்சதில் எப்படி வந்து சிவன்கன் வருது நான் சொன்னேன் இல்லையா? அந்த கேப் வந்து ஒரு கீழே ஸ்லாண்டிங் ஒன்று வரும், மேலே ஒன்று வரும், அதே மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ 2 நாட்டு ஜாயின் ஆகி வர மாதிரி இருக்கும். இப்போ சிவன்கன் நாட் போடுறோம். அந்த ப்ளூ ஒயர் எடுத்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிறோம். சொரசொரப்பான பகுதி மேலே இருக்கணும். அடுத்து ஒயிட் எடுத்து பெரு விரல்ல இப்படி இழுத்து கொண்டு போய் அந்த ஆள்கட்டி விரல்ல மடக்கி இப்படி வச்சுக்கிறோம். அந்த ரன்னிங் ஒயர் மேல் பக்கமாக இருக்கணும், மேல் நோக்கி இந்த சைடு. ஓகே. அடுத்து அந்த ப்ளூ ஒயரை கீழே இழுத்து டைட் பண்ணி இந்த ஒயிட் இந்த இருக்கு இல்லையா, அந்த லூப் அதுக்குள்ளே போட்டு டைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே. இப்படியே பாட்டுவாங்க. இந்த ஒரு லைன் முடிஞ்சிச்சு, ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். ஒரு லைன் முடிச்சிட்டோம். அதாவது 6th லைன் போட்டாச்சு. இப்ப பாருங்க, அந்த 2 லைன் ஜாயின் ஆகி இருக்கு, வி ஷேப்ல இருக்கும். கார்னர் திருப்பி ஒரு லைன் வந்திருக்கிறோம். இப்போ எப்படி முடிப்பீங்க? ஏணிப்படி முடிச்சு போடணும். ஓகே. போடுறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச நாட்ல இருந்து அந்த கொஞ்சம் இலக்கம் பண்ணி விட்டு அது கீழே இழுத்து தள்ளி விட்டு அது மேலே இழுத்துக்கிறோம். அடுத்து அந்த ரன்னிங் ஒயரை மடிச்சு அந்த கையில வச்சுதான் உள்ள போடணும். ஓகே. உள்ள போட்டு இந்த ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா, இலக்கம் பண்ணி விட்ட ஒயர், அதை அந்த லூப்ல போட்டு மேலே இழுத்து டைட் பண்ணிக்கிறோம். அந்த ரன்னிங் ஒயர் வந்து அடிப்பக்கமா வந்துடும், பின் பக்கமா வந்துடும். ஓகே ஓகே. இப்போ தெரியுது பார்த்தியா? இந்த சைடு வந்துடும், எக்ஸ்ட்ரா இந்த சைடு வந்துடும். அதை நம்ம விட்டு ஆரம்பிச்சோம்ல, அந்த ஒயர் உள்ள சொருவி விட்டுறோம். ஓகே ஓகே. அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்போ பாரு ஈவனா இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ பாரு கேப் வந்து ஜாயின் ஆயிடுச்சு, கேப் இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் 6th லைன் முடிச்சாச்சு. இந்த ஒயரை வந்து அடுத்த நாட்டு வெளியே எடுக்கணும், வெளியே அந்த நாட்டை விட்டு அடுத்த லைன் அடுத்த நாட்டில் எடுத்து நார்மல் நாட் 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நார்மல் நாட் போட்டுக்கிறோம். ஓகே. இப்போ 6th லைன் முடிச்சு 7th லைன் ஆரம்பிச்சிட்டோம். 6th 7th இல்ல, பேஸ் வந்து 5, அதை கணக்குல விட்டுட்டு மேல 1வது லைன் விட்டு 2வது லைன் போட்டுக்கிறோம். சரி சரி. அடுத்து
ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூஸாக பின்னிட்டே வர போகிறோம். இதில் வந்து கார்னர் நல்லா ஒயிட் பாருங்க, நல்லா பிரைட்டாக இருக்குல்ல இல்லைம்மா? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப சிவன்கன் ரொம்ப அழகாக தெரியுது இல்லையா? ஆமாம். ஓகே, ஸோ அந்த கேப் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு, ஈவனாக இருக்குது அந்த கேப்பு. ஸோ ரெண்டாக ஜாயின் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக பின்னிட்டு போக வேண்டியது அதே மாதிரி. ஸோ இதில் வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஏதாச்சும் இருக்கா மம்மி? இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் சொன்னால் டபுள் கலர் போட்டால் தான் சிவன்கனுக்கு ரொம்ப அழகாக தெரியும் டிசைன். ஓகே, சிங்கிள் கலர் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது. ஆமா, டபுள் கலர் போட்டதா, ஏன்னா 2 லைன் வருது இல்லையா, கேப் 2 டைப் கேப் வருது இல்லையா? ஆமா, அதனால டபுள் கலர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா எடுப்பா தெரியும் இல்ல? அடிபாக வந்து நம்ம நார்மல் நட் போட்டு மேலே சிவன்கன் போடுறதுனால பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே ஓகே. ஸோ இதே இந்த சிவன்கன் வந்து கீழே பேஸ்லேருந்து போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஆமாம், பின்னுறக்கும் பழகிற கஷ்டம். ஆமாம். இதே வந்து கீழே பேஸ் நார்மல் போட்டு இந்த மாதிரி பின்னிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளோட மேக்ஸிமம் எல்லா பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நார்மல் தான் போட்டிருக்கோம். ஆமாம். ஸோ மற்ற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி என்ன டிசைன்ஸோ அதே கிராஸ் கட்னா கீழே கிராஸ் கட் கொண்டு வராங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் பேஸ் போட்டே எல்லாத்தையுமே பழகிக்கலாம். அப்போ தான் பார்க்குறக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா டிசைன் டிஃப்ரென்ஸும் இல்லை? ஓகே. ஸோ வேற என்னம்மா? இது அடிபாகத்தில் வந்து நார்மல் நட் போட்டுக்கனால ஒன்றும் டஃப்பாக இருக்காது. டஃப்பாக இருக்காது. மேலே வந்து கீழே நார்மல் நட் போட்டுருக்கிறது வந்து அவ்வளோக்கா இது ஒன்றும் தெரியாது. ஓகே ஓகே. இப்படி நான் தாராளமாக இந்த மாதிரி போடலாம் கூட. ஓகே ஓகே. ஸோ மேபி கீழே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கீழேருந்து பேஸ் வந்து டிசைன்ஸ் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதனால பயந்துட்டு சில பேர் ஆரம்பிக்காமல் இருக்காங்க. ஸோ நார்மல் பேஸ் போட்டிங்கனாவே எல்லா டிசைன்ஸும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். மேலே வளர்ந்து வரும்போது நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணால் மாற்றிக்கலாம் இல்லைம்மா? ஆமாம். ஓகே, அது ஒரு டிப். நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது நார்மல் பேஸ் போட்டு மேலே டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. ஓகே, பொறுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அதான் சிவன்கன். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக போட்டே போயிட்டு இருக்கிறதா? ஓகே ஓகே. ஒன்று ஃபுல்லாக ஒயிட்டு, ஒன்று ஃபுல்லாக ப்ளூ தெரியுது இல்லையா? எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாரு. ஆமாம், டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த 2 கேப்பும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒயிட்டில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ டபுள் ஷேட் யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா டார்க் கலரும் ஒன்று லைட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைம்மா? ஆமாம். ஓகே, அதே மாதிரி பின்னிட்டு வர வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் வந்து ஸ்லோவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதே மாதிரி பாதி பேக் வந்தாச்சு. நம்ம வந்து மினி சிவன்கன் தான் போடுறோம் இல்லையா? அதனால வந்து 10 ஒயர் வச்சு மீடியம் சைஸில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். பிகினர்ஸுக்கெல்லாம் போட்டு பழகிட்டு அடுத்து பெரிய கூடையா ட்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இல்லைம்மா? ஆமாம், இதே சேம் மெத்தட் தான். என்ன, நம்ம வந்து ஒயர்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி லென்த் கொஞ்சம் வச்சு பின்ன போகிறோம், அவ்வளோதான். அகலம் ஹைட்டு மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். பின்னுறது மெத்தட் சேம் தான். இதே மாதிரி பின்னிட்டு போக வேண்டியது தான். நார்மல் கூடைக்குள்ள இந்த மாதிரி 2 ரோலுக்கு 1 ரோலுக்கெல்லாம் விட்டு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சிவன்கனுக்கும். ஓகே ஓகே. ஸோ அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி பின்னிட்டு போக வேண்டியதான். ஓகே. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடைய திருப்ப போகிறோம். டெஸ்டிங், ப்ராடக்ட் டெஸ்டிங். ஆமாம், பின்னி முடிச்சு திருப்பிக்கிறோம். இது எதுக்கு திருப்புறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒயர் சொருகி விட்டு உள்ள அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணுவோம். அதுக்காக தான் எப்பவும் போல் அந்த எக்ஸ்ட்ரா ஒயரெல்லாம் உள்ள சொருகி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்களை கட் பண்ணிக்கிறோம். ஏணிப்படி முடிச்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. கிராஸாக ஆரம்பிச்சு எடுத்துகிட்டு வந்து முடிகிற வரைக்கும். ஓகே ஓகே. இப்போ இந்த ஒயர் வந்து ஒரு நாட் விட்டு அடுத்த நாட்டில் சொருவி விட்டுறணும். ஓகே, கிராஸாக போகும். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. ஓகே, சிவன்கனுக்கு மாற்றி சொருவணும். ஜிக்ஸாக்கா. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரில் கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணியாச்சு. கூட இப்போ திருப்பி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து ஹேண்டில் போட்டு. ஓகே உங்களுக்கு இது டஃப்பாக இருந்துச்சா? பெரிய கூட பின்னுறதுக்கு இதுக்கு டஃப்பாக இருந்துச்சா? இது ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஓகே, சீக்கிரம் பின்னிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம கைப்பிடி வச்சிடறோம். கைப்பிடி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்கும். ஸோ இது என்னம்மா கைப்பிடியில் பட்டன் மாதிரி நம்ம காதுக்கு கமல் போட்டு விட்டுருக்கோம். 4 கமல் போட்டிருக்கோம். ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும். See you next